ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த வாரத்திலே யோனாவின் புத்தகத்தை நாம் வாசித்தோம். யோனா வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஆண்டவர் சொன்ன இந்த நேரான பாதைக்கு போகாமல் அவன் கீழ்ப்படியாத நிமித்தமாக அவன் கடவுளான பாதையில் அவன் தெரிந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை வகுக்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் போகும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா நம்ம எங்கேயோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை நாம தான் காரணம், யாருமே காரணம் இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை நாம தான் காரணம். யோனாவுடைய வாழ்க்கையில ஒழுங்கா கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன அழகா அந்த சொன்ன இந்த பட்டணத்துக்கு போகும் என்று சொல்லும் போது அவன் இந்த பட்டணத்துக்கு போகாமல் வேற பட்டணத்துக்கு போகும்போது அவனுடைய வாழ்க்கையில துன்பத்தை அவன் அனுபவிக்கிறான். கடலை தூக்கி போடுகிறார்கள், மீனின் வயிற்றில இருக்கிறான், மீன் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். இன்னைக்கும் நம்ம அப்படிதான். ஏன் உபத்திரவத்துல போயிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். நல்லா இருக்கும் போது ஆண்டவர் கூப்பிட்டு ஆண்ட சந்தோஷத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நோவா அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படலை. யோனா அவனாகவே அந்த வாழ்க்கையை தெரிந்து கொண்டான். அவனாகவே அவன் இஷ்டத்துக்கு போக நிமித்தமாக அந்த துன்பத்தையும் அந்த பாடுகளையும் அவன் தெரிந்து கொண்டான். நாமும் கூட சில நேரங்களை துன்பத்தையும் கண்ணீரும் நாம் தான் தெரிந்து கொள்கிறோம். தேவன் தருகிறது கிடையாது. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாகும் போது வேத ஊழியர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் என்றைக்கு நாம் கீழ்ப்படியாமல் நாம் இஷ்டம் போகிற பாதை நன்றாக செழிப்பான பாதை போலதான் தெரியும். ஆனா அந்த பாதையிலே கஷ்டம் இருக்கும் என்று நீங்கள் மறந்து போகாதீர்கள். தேவன் வகுக்கிற பாதையில துன்பம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். வேதம் சொல்லுகிற பாதையில நெருக்கம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு மகிழ்ச்சியான முடிவா இருக்கும். உலகம் இருக்கிறதான பாதையில் அநேக பாதைகள் இருக்கிறது. நாம் இஷ்டம் போல வாழும் போது ஆரம்பத்துல எல்லாம் செழிப்பாக தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை சொல்லுவாங்க. இங்க ஆவிக்குள் வாழ்க்கை ஐயோ அந்த பக்கம் பார்த்தா நல்லா இருக்கும் பொழுது அங்க போனாலும் அதுல பிரச்சனை. கர்த்தரோடு இருப்பது மாத்திரமே நமக்கு சமாதானம். தேவனோடு கொண்டு இருக்கும், தேவனோடு கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை. விசேஷமாக கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்தவர்கள் இன்னும் தேவனை கீழ்ப்படிய வேண்டும். உலக தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது. நாம் நேரத்தை எதுக்கு செலவிடுகிறோம்? ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரத்தை செலவிடுறோம். நாட்டில் உங்க நண்பர்களுக்கு போன் பண்ணாங்க, போன் பண்ணா பிசினஸ் பண்ணி தான் பேசுவார். எனக்கு அது சப்ளை பண்ண ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி கொடு. திடீர்னு நாட்டில் குரூப் கால் எல்லாம் போனாரு. போன் வந்ததை எடுத்து பேசினேன். சொல்லுறான், எனக்கு யாருனே தெரியல, எல்லாம் குரூப்ல போனை போட்டு பேசுறாங்க, யாருன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஏதோ ஜோக்கு தான் பேசுறாங்க நினைச்சேன். 8 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மருத்துவமனையில் இருந்தேன். 35 லட்ச ரூபாய் செலவாயிடுச்சு. யாருமே தெரியல. போன்ல இருந்து கால் போட்டு பேசுறது ஆண்களுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? உலகம் என்று ஓடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில ஒன்றுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். ஆணுடைய பிள்ளைகளோடு பேசும்போது ஆண்கள் பற்றி தேவன் நாமத்தை குறித்து பேச வேண்டும். வியாபாரம் எந்த நேரத்தில் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். எல்லா இடத்துலும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. கடவுளை உண்மையாக வைக்க வேண்டும். ஆண்டவர் ஒருவர்தான். அவன் சொன்னாங்க, எவ்வளவு சம்பாதிச்சு வைத்தேன், 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வச்சா அது எத்தனை 10 நாள் காலி. 8 லட்சம் சம்பாதிச்சாலும் ஈஸியாக போயிடும். ஒரு சில பேரை பார்ப்போம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வைப்பாங்க, ஒரே நாள் செலவு கஷ்டப்பட்டு வாங்கி வைப்பாங்க, வீணாய் குறைத்து போயிடுவாங்க. அநேக பேரை பார்த்து தேவன் ஒரு மனிதர் வாழ்க்கையில் இருப்பார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாருன்னா வாழ்க்கை முழு சந்தோஷமா இருக்கும், சமாதானமா கர்த்தர் நடப்பார். யோனாவை தொடர்ந்து பார்த்து வருகிறார். அவன் கீழ்ப்படியாத நிமித்தமாக அவன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்தான், ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு மீண்டுமாக அவனை ஜீவனை கொடுத்து அவனை வாழ வைத்தார். கடைசியில பார்க்கும்போது யோனாவுக்கு நான் பார்ப்போம் தொடர். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன்,
நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். பார்க்கிறோம், நீங்க ஒரு மனிதன் நவா இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் கூட ஜெபம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், கோபப்படுறது நல்லதா? எந்த விஷயத்துக்காக நாம் கோபப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயத்துக்கு கோபப்படணுமோ அந்த விஷயத்துக்கு கோபப்படணும். சாதாரண ஒரு விஷயம், ஒரு செடி ஒரு சாதாரண விஷயம், அந்த ஒரு செடி நிமித்தமாக அவன் கோபப்படுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சாதாரண விஷயத்துக்கு போய் கோபப்படுறிய. அவன் சொல்றான், நான் கோபப்படுறது நல்லது. இன்னைக்கு பேர் நம்ம சில பேர் சொல்லுவோம், சில விஷயத்துக்குலாம் நீங்க இப்படி பண்றீங்கன்னா ஆமா அப்படிதான் செய்யும். கடவுள்கிட்டே ஒரு மனுஷன் பேசாம பாருங்க, நான் கோபப்படுறது நல்லது. சில பேர் அதான் நினைக்கிறீங்க, நான் கோபப்படுறது நல்லது நல்லது நினைக்கிறீங்க. அது உங்க வாழ்க்கையில ஒருபோது உயிரை கொண்டு வராது. ஹல்லேலூயா. மனிதன் நீங்க யார வேணா பாருங்க, கோபப்படுறதுனால அவங்க வாழ்க்கை தான் வாழ்க்கை வீணாய்ப்போம். உங்களுமே அவங்க வாழ்க்கை தான் வேணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுகிற வாழ்க்கை வீணாய்ப்போம். சில பேர் ஜெபித்தார், நம்ம பார்க்கிறோம், யோனா ஜெபித்தான், ஆண்டவர் முன்குறித்தார், தெரிந்து கொண்டார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய சின்ன சுபாவங்கள் அவன் வாழ்க்கைய பல வகையான துன்பத்தை அவன் அனுபவிக்கிற சூழலை மாறிவிட்டது. இன்னைக்கும் நீங்கள் நானும் ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் மாற்றிக்கொள்ளுகிற வேண்டிய காரியங்கள் நம் உள்ளத்திற்குள் இருக்கிறது. நீயும் நானும் அநேக காரியங்களை தவறுகிறோம், அநேக காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பல மணி நேரம் ஜெபித்தாலும் ஒரு நிமிஷம் கோபப்பட்டா ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. நீங்க பல மணி நேரம் ஜெபம் பண்ணி ஒரு நிமிஷம் கோபப்பட்டீங்கன்னா அந்த ஜெபங்கள் வீணாய் போய்விட்டது. இங்க பார்க்கிறோம், யோனாவுக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு வாய்ப்பை தருகிறார். அவன் ஜெபிக்கிறவன், நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், ஆனா ஆண்டவர் இரண்டாவது ஒரு வாய்ப்பை தருகிறார். அவனுக்கு அவன் இன்னும் எப்படி இருக்கிறது என்று கத்த சோதித்து பார்க்க. சில நேரங்களை ஆண்டவர் நம்மளை சோதிப்பா, நண்பர்கள் மூலியமாக சோதிப்பா, உறவுகள் நிமித்தமாக சோதிப்பா. ஆனா சோதிக்கும் போது நம்முடைய உள்ள குத்தப்பட வேண்டிய சொல்றான், சொல்லிருக்கணும், ஆண்டவரே நான் கோபப்பட்டது அவருதான் சொல்லியிருக்கணும், ஆனால் அவன் தன்னுடைய தவறை உணர்வது கிடையாது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய தவறை நாம் உணர வேண்டும். யாரெல்லாம் தன்னுடைய தவறை உணர்கிறார்கள், நான் சொல்லுகிற உண்மையாகவே தேவன் அவனை ஆஸ்வதிப்பார், தேவன் அவரோடு கூட இருப்பான், தேவன் உள்ளத்தில் இருக்கிறார், அவன் உண்மையாகவே தேவன் நேசிக்கிறார்கள். தன் தவறை உணர்கிறவன் கர்த்தருடைய பார்வையில நீதிமானாய் இருக்கிறான். இந்த தவறை உணராத ஒரு மனிதனாய் இருக்கிறான். நான் கோபப்படுறது நல்லதான் என்று சொல்லுகிறான். நேரத்துல நாம் இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எவ்வளவு விஷயத்தில் நாம் தவறுகிறோம். நாம் ஆண்டவரத்துல போய், ஆண்டவரை மீண்டுமாக என் வாழ்க்கையுடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நான் இந்த தவறை செய்தது ஒப்பு கொடுக்க வேண்டும். சில பேர் கல்லான உள்ளமா இருப்பார்கள், தான் செய்வது சரி என்று சொல்லி சாதித்து கொண்டிருப்பார்கள். தேவனுடைய பார்வையிலே அது மிக மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. நீ தொடர்ந்து அப்படியே வாசிங்க, அந்த வாழ்க்கை என்ன நடக்குது என்பதை. அதற்காக ஒரே ராத்திரியிலே நினைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாங்க. போதும். அவன் எதற்காக பரிதபிக்கிறான்? சாதாரண ஒரு விஷயத்துக்காக பரிதபிக்கிறான், கவலைப்படுறான், அக்கறை காட்டுறான். ஒருவர் சொன்னாரு, அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி சொன்னாரு, இந்த நாய்க்கு இருக்கிற ஒரு மரியாதை கூட நமக்கு இல்ல. எந்த விஷயத்துல அக்கறை காட்டுறாங்க பாருங்க, வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு அக்கறை காட்டுறாங்க. அவரோட நமக்கு நேரத்துக்கு சாப்பாடு வர மாட்டேங்குது, நாய்க்காக ஸ்பெஷலா கிடைக்குது எல்லாம் பாருங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எதுக்கு அக்கறை காட்டணுமோ அதுதான் அக்கறை காட்டணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம யாருக்கு பரிதபிக்கணுமோ அவனுக்கு தான் பரிதபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு, நீ எந்த எதுக்கு போய் ஒரு பரிதபிக்கிற? சாதாரண ஒரு செடிக்கு போயிட்டு ஒரு பரிதபிக்கிற, அந்த செடியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. மரம், செடி, மிருகத்துக்கெல்லாம் சில பேர் பரிதபிக்கிறாங்க, நல்லதுதான். அதுக்காக மனிதனை வெறுத்துட்டு மிருகத்தை பரிதபிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. குழந்தைகள் முக்கியமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் முக்கியமானது. மிருகத்துக்கு எந்த இடத்துல தரணுமோ அந்த இடத்துல தான் தரணும், மனிதனுக்கு எந்த இடத்துல தரணுமோ அந்த இடத்துல தான் தரணும். சில பேர் பாத்தீங்கன்னா மிருகத்தின் மேல பைத்தியமாவே இருந்துருவாங்க. ஆகவே நாம் யாருக்கு எந்த இடத்துல தரணுமோ அந்த இடத்துல தரணும். ஏன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. உலக மனதில் எப்படி வேணாலும் வாழலாம், உலக மனதில் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீயும் நானும் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு அன்று வாழப்பட்டு
நாம் எந்த விஷயத்துல பரிதபிக்க வேண்டுமோ அந்த விஷயத்துல பரிதபிக்க வேண்டும். எந்த விஷயத்துல கோவப்படணுமோ அந்த விஷயத்துல கோவப்படணும். இந்த யோனாவை குறித்து பார்க்கிறோம். அவன் 2 விஷயத்திலும் தவறு விடுகிறான். ஒன்று, தேவையில்லாத விஷயத்துக்கு, சின்ன விஷயத்துக்கு கோவப்படுகிறான். 2வது, சாதாரண விஷயத்துக்கு பரிதபிக்கிறான். ஆண்டு சொல்றாரு, இத்தனை லட்சம் மக்களுக்கு அவன் பரிதபிக்கல, சாதாரண ஒரு செடிக்கு பரிதபிக்கிறான். இன்றைக்கு நாம தேசத்தின் மீது கவலை இல்லாமல் சாதாரண ஒரு விஷயத்தின் மீது கவலைப்படுகிறோம். எனக்கு அந்த இதுல கவலைப்படுகிறோம். ஆண்டு சொல்றாரு, இத்தனை லட்சம் மனிதர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மேல ஒரு பரிதாபம் இல்லை. ரட்சிக்கப்படாத தேசத்தின் மீது ஒரு பரிதாபம் இல்லை. சின்ன விஷயத்துக்கு நம்ம பரிதபிக்கிறோம். இன்னைக்கு நீயும் நான் எப்ப இருக்கிறோம்? அந்த வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்தை கழுவிக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்தை கவலைப்படுகிறோம். எனக்கு அது இல்லை, இதுல கவலைப்படுகிறோம். லட்சக்கணக்கான மனிதர்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நாம் அவர்கள் மீது கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும். தேசத்தின் மீது கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும். யோனாவை போல் இல்லாதபடிக்கு நாம் ஆண்டுடைய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நான் ஒரே ஒரு சம்பவத்தை மாற்றி வாசிக்கிறேன். எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பார்க்கிறோம், கொர்நேலியுவை நான் பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவன் 100க்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் வசதி படைத்த ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனோட வாழ்க்கையில முதலாவதாக அவன் தேவ பக்தி உள்ளவன். 2வதாக வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாய் இருக்கிறான். 2வதாக குடும்பத்தோடு கூட நல்ல ஐக்கியம். 3வதாக பொதுமக்களோடு கூட நல்ல ஐக்கியம். 4வதாக தேவனோடு கூட நல்ல ஐக்கியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த 4 விதமான காரியங்கள் தேவைப்படுகிறது. முதலாவதாக சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. ஹல்லேலூயா. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. நாம வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்க வேண்டும், கட்டுப்பாடு இருக்க வேண்டும். என்ன பேச வேண்டும் என்பது ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். 2வதாக குடும்பத்தோடு கூட எப்படி ஐக்கியமா இருக்க வேண்டும், கூட பிறந்தவர்கள் எப்படி ஐக்கியமா இருக்க வேண்டும், உறவு மத்தியில் எப்படி ஐக்கியமா இருக்க வேண்டும். 3வதாக பொதுமக்கள் இடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும். அறியாதவர்கள், தெரியாதவர்கள், வீட்டு அருகாமல் இருக்கிற எப்படி இருக்க வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். 4 விதமான காரியங்கள். அவன் எப்பொழுது ஜெபிக்கிறவனாய் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில நீங்க எப்போது ஜெபிக்கிறவரா இருப்பீங்கன்னு சொன்னா இந்த 3 விதமான காரியங்கள் தேவனுக்கு கொடுக்க வளைவுள்ளவராய் இருக்கிறார். இந்த 4 விதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில துன்பத்தை அனுபவித்து ஆக வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இந்த 4 விதமான காரியங்கள் மிக 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 முக்கியமானது. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண போவது கிடையாது. உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண போவது கிடையாது. நாம் இஷ்ட வேணும் பிரகாரம் எது வேணாலும் செய்யலாம், யார் இடத்துல வேணாலும் பேசலாம். ஆனா நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, நமக்குன்னு ஒரு எல்லைகள் இருக்கிறது. அதுக்கு நாம் கடவுளுக்கு கீழ்ப்படி, கடவுளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை சரியில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு வகையிலும் நாம் நிம்மதியாக இருக்கவே முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்காக, சின்ன விஷயம் தான் இருக்கும், அது கடைசியா பார்த்தா எங்கேயோ போய் முடியும். ஹல்லேலூயா. அங்கவே சின்னதா இருக்கும் போது அதை கிள்ளி போட்டுடும். சின்னதா இருக்கும் போதே ஆண்டவர் காட்டும் போதே பயபக்தியோடு கூட வாழ பழக்கணும். நம்மளால யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. ஒழுக்கம் மிக மிக முக்கியமானது. கடந்த நாட்களில் ஆசிரியர் நான் சந்திக்க நானும் எங்க மனைவி போனோம். ரொம்ப படிக்கும் போது தான் ரொம்ப பேர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க டீச்சர்ஸ்லாம். கிறிஸ்துவ டீச்சர்கள் எப்படி படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஆனா எங்க அம்மா ஊழியம் பண்றதுனால அடிக்கடிக்கு போயிட்டு எந்த கிளாஸ்ன்னு எனக்கு தெரியாது, நான் எந்த கிளாஸ் போகணும்னு எனக்கு தெரியாது. பல மாதம் லீவ் போட்டுருவோம், 6 மாசம் 8 மாசம்லாம் எக்ஸாம் கூட எழுதாமலாம் இருந்திருக்கேன். ஆனாலும் ஆண்டவர் சிறு வயதிலிருந்து எனக்கு மீது கிருபையா இருந்தார். எல்லா இடத்துலும் கிருபை தான். ஒரு வாலிபர் சொன்னார் என்கிட்ட, என் 10th பாஸ் ஆனா நான் இந்த வேலை விட்டு போயிடுறேன். ஆனா கடவுள் என்ன பாஸ் பண்ண வச்சாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்ன மாதிரி அந்த வேலை விட்டு போயிட்டேன். பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, தேவன் நம்ம கூட இருக்கிறார். எங்க மிஸ்டேக் நான் என் மனைவி போன சொல்லுவாங்க, ஒன்னே ஒண்ணுதான் நாங்க சொல்லுவோம் அடிக்கடிக்கு, ஒழுக்கம் முக்கியமானது.
படிப்பெல்லாம் நான் சொன்னக்காரம் நீங்க அடிக்கடி சொல்றீங்க, ஒழுக்கம் முக்கியமானது. சின்ன சின்ன விஷயம் தான், ஒழுக்கமா இருக்கிறனாலதான் கடவுள் இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர்களுக்கு ஒரு குறையும் வைக்காம கர்த்தர் நடத்தி வைத்திருக்கிறார். நீதிமானுடைய நடைகள் கம்பீரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைனா அவன் நீதிமானா இருந்தானா அவன் நடையும் அவன் பேச்சுத்துல ஒரு தைரியத்தை பார்க்க முடியும். எல்லாமே இருந்து அவன் மறைமுகமான ஒரு பாவத்துல சிக்கிருந்தானா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். வாழ்க்கையில அந்த தெளிவும் அந்த தைரியம் இருக்காது. நம்ம வாழ்க்கையில நீதிமானுடைய நடை இருக்க வேண்டும், நீதிமானுடைய பேச்சா இருக்க வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமமா இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும். எந்த வகையிலும் நம்ம யாரும் குற்றம் சொல்லாதவன் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளாம் பார்த்தா எவ்வளவு பேர் குற்றம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இதுக்காக கர்த்தர் நம்ம மேல் கிருபையா இருப்பாரா? சில பேர் நம்ம வாழ்க்கையில குற்றம் சொல்லதான் செய்வார்கள், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா நாம் நடந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு முன்பதாக. நம்முடைய உள்ளம் நம்மளை குற்றவாளி என்று தீர்த்தால் நாம் நீதிமானாக்கப்படுவோம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பயப்பட வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். முதலாவதாக சுய கட்டுப்பாடு மிக மிக முக்கியமானது. இரண்டாவதாக குடும்பத்தில உறவுகள் மிக முக்கியமானது. குடும்பத்துல ஐக்கியம் இல்லை என்றால் எந்த இடத்திலும் ஐக்கியமான பிரயோஜனமே கிடையாது. ஏனென்றால் குடும்பத்துல சில பேர் தவறு செய்வார்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனாலும் அதுவும் அனுசரித்து நாம் வாழ வேண்டும். தாய் தகப்பனை காணப்பட வேண்டிய விதம் சொல்லுகிறது, நாம் கற்றுத்தருகிறது வேதம். என்ன வேணாலும் தவறு செய்யலாம், அதனால நாம் ஆண்டு நம்மை நேசிக்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கலாம், தான தர்மங்கள் செய்கிறார் மக்களுக்கு, பொது மக்களுக்கு. சில பேர் தன் குடும்பத்தை செய்வார்கள், பிற மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு வட்டத்துக்குள்ளாய் வாழ்வார்கள். தனக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும், குடும்பம், அவ்வளவுதான். அது யார் இப்படி போனா இல்லை, அப்படி இருக்கிறார்கள். பொதுநல வாழ்க்கை வாழ பழகிக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த கொண்டில் வாழ்க்கை பார்க்கணும். ஜெபிக்கிறது நிமித்தமாக தான் கர்த்தர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவர் 100க்கு அதிபதியாக கர்த்தர் அவர் வைத்தார். ஜெபம் உங்களையும் என்னை நீதிமானாய் மாற்றும். என்று விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் உன்னை என்னையும் நீதிமானாய் கர்த்தர் மாற்றுவார். உன்னை 100க்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றுவார். தான தர்மம் செய்யும்படியாக உங்களை மாற்றுவார். இவை எல்லாத்துக்கும் அடித்தளமானது ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபமே உங்க வாழ்க்கையில ஜெயம். எத்தனை பேர் சொல்றீங்க ஜெபமே ஜெயம்? ஹல்லேலூயா. சொல்லுங்க ஜெபமே ஜெயம். நீங்க ஜெபிக்கும் போது ஒரு அசைவு உண்டாக்கப்படும். நீங்க ஜெபிக்கும் போது நீங்கள் எந்த பிரச்சனையை பார்க்கிறீங்களோ அப்பொழுதே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அசைவு உண்டாகும். முதலாவது நீங்க ஜெபிக்கும் போது ஒரு அசைவு உண்டாகும். படிப்படியாக ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்க ஜெபம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். உங்க ஜெபம் உங்களை ஆஸ்வதிக்கும். உங்க ஜெபம் உங்க பலவீனங்களை மாற்றும். உங்க ஜெபம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒன்றே ஒன்றுதான், ஜெபமே எனக்கு ஜெயத்தை கொடுக்கும். கர்த்தரே எனக்கு கிருபையாக இருப்பாராக. கர்த்தரை சார்ந்து வாங்க. எவ்வளவு பேரை வச்சமான சொல்றேன், கொலப்படாதீங்க, ஜெபிங்க. கர்த்தர் தலையை உடைப்பாளர் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்